ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை டு பழனி, பழனி டு சென்னை எப்படி நம்ம ட்ரெயினில் நம்ம போயிட்டு வர்றது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை டு பழனி நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெயின் வந்து இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து பாலக்காடு வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். வாரத்தில் 7 நாளும் போகும். நைட்டு 9:40க்கு நீங்கள் சென்னையில் ஏறினீங்கன்னா காலையில் 6:57 7 மணிங்கும் போது பழனி போயிடும். அதே போல் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் திருப்பி சாயந்தரம் 6:15க்கு அந்த ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயினை ஏறினீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 4:05க்கு நீங்கள் வந்து சென்னை சென்ட்ரல் வந்துட முடியும். சரி, இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது. பட் இந்த ட்ரெயினை தவிர மற்ற ரூட்டில் மற்ற டைமிங்கில் போகிறவங்களும் இருப்பாங்க இல்லையா, ரிசர்வேஷன் பண்ணாமல் டேரெக்டாக போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வேறு என்னென்னலாம் ரூட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் பழனி போகணும் அப்படின்னா நிறையா ரூட் இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் சென்னையிலேருந்து திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் போகிற ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து பாந்த வேலை பழனி இருக்குது, நீங்கள் அப்படியே இறங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இன்னொரு ரூட் என்னென்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்து திருப்பி திண்டுக்கல் அந்த ரூட்டில் போகிற ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா நீங்கள் அப்படி போயிடலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம திண்டுக்கல் ரூட் பார்க்கலாம். ஸோ திண்டுக்கல்லேருந்து நீங்கள் வந்து பழனி போகணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இருக்கிறது மொத்தமே வந்து 5 ட்ரெயின் தான். இந்த 5 ட்ரெயினில் நம்ம ஆல்ரெடி பேசின ஒரு ட்ரெயின் வந்து வந்துடும், சென்னை டு பாலக்காடு ட்ரெயின் வந்துடும். ஸோ அதை தவிர மீதி இருக்கிற ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா 4 ட்ரெயின். இந்த 4 ட்ரெயினில் ஒரு ட்ரெயின் வந்து வாரத்தில் வந்து 2 நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போகக்கூடிய இந்த ட்ரெயின் வந்துட்டு தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகக்கூடிய இந்த ட்ரெயின். அடுத்த மீதி 3 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். திண்டுக்கல்லில் காலையில் 8:20க்கு இந்த ட்ரெயின் வந்து கிளம்புது. பழனிக்கு வந்து காலையில் 9:22க்கு இந்த ட்ரெயின் வந்து போய் சேருது. காலையில் திண்டுக்கல்லுக்கு 8:20க்கு வருது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்னையிலேருந்து நீங்கள் கிளம்பும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் வந்து தாம்பரம் டு நாகர்கோவில் அந்தோதியா எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரெயினில் வந்துடலாம். ஸோ அந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் ட்ரெயின் தான். ஸோ நீங்கள் வந்து எதுவுமே ரிசர்வ் பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக வரலாம். ட்ரெயினும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அந்த ட்ரெயினில் நீங்கள் தாம்பரத்தில் 10:40க்கு ஏறிட்டு காலையில் 7:18னா 7:18க்கு ஷார்ப்பாக எந்த ட்ரெயினுமே வராது. ஸோ கொஞ்சம் டைமிங் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 7:30 மணிங்கும் போது நீங்கள் வந்து வெளியே இறங்கிட்டு நீங்கள் ஏதாவது டிஃபனுக்கு ஏதாவது சாப்பிட்றனா சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து இந்த திண்டுக்கல்லில் இந்த 8:20 ட்ரெயினை ஏறினீங்கன்னா 9:22க்கு நீங்கள் பழனி ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க போகலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அடுத்ததாக சாயந்தரம் 5:05 அடுத்தது சாயந்தரம் 5:50க்கு 2 ட்ரெயின் வந்து உங்களுக்கு திண்டுக்கல்லேருந்து இருக்குது. நீங்கள் 5:05க்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் ட்ரெயினை நீங்கள் பிடிச்சா தான் நீங்கள் சாயந்தரம் 5:05க்கு வர முடியும். 5:05க்கு நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் குருவாயூர் எக்ஸ்பிரஸை வந்து 5:22க்கு தான் குருவாயூர் எக்ஸ்பிரஸே வரும். அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வரணும்னா வாரத்தில் ஒரு நாள் இருக்கக்கூடிய அனிருத் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதில் வரணும், இல்லாட்டி தேஜாஸ் எக்ஸ்பிரஸில் வரணும். ஸோ அதான் ரெண்டுமே டைமிங் டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலான்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் காலையில் 10:20க்கு இருக்கு இல்லையா, அதில் ஏறிட்டு 5:22க்கு நீங்கள் வந்து திண்டுக்கல்லில் இறங்குனீங்கன்னா அடுத்ததாக வந்து உங்களுக்கு அங்கேருந்து 5:50க்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின், அதாவது திருச்செந்தூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் போகக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா வித்தின் 1 ஹவரில் நீங்கள் வந்து பழனி ரயில்வே ஸ்டேஷன் சாயந்தரம் நைட்டு 7 மணிக்கெலாம் நீங்கள் போயிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் வந்து திருப்பி ரிட்டர்ன் வரலாம். ஸோ இது ஒரு ரூட்டு, சரிங்களா. அடுத்ததாக இன்னொரு ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்து போகிறது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் மதுரை போகணும் அப்படின்னா சாயந்தரம் 2:30 மணிக்கு, அதாவது மத்தியானம் 2:30 மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு சாயந்தரம் 4:22க்கு போகுது, அதாவது 4:42க்கு போகுது. ஸோ 4:42ங்கும் போது 5 மணிக்கு போகும். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 12 நிமிஷம். நீங்கள் வந்து இந்த ட்ரெயினில் நீங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் அதிகமாகும். என்னென்னா நீங்கள் நார்மலாக சென்னை டு பழனி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 9 மணி நேரம் 17 நிமிஷம் நடக்குது. அதே நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வர ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து கோயம்புத்தூர் போகும்போது உங்களுக்கு ஒரு 10 மணி நேரம் கிட்ட ஆகும். சரி, இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல், அதாவது காலையில் கோவை எக்ஸ்பிரஸ் 6:10க்கு நீங்கள் காலையில் கோவை எக்ஸ்பிரஸ் நீங்கள் பிடிச்சிங்கன்னா சென்னை சென்ட்ரல், அதாவது கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு நீங்கள் 2:05க்கு நீங்கள் வந்து வந்துட முடியும். ஸோ 2:05க்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கும்னா 10வது பிளாட்ஃபார்மில் நிற்கும். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் வந்து 5வது பிளாட்ஃபார்மில் வரும். ஸோ 2:30க்கு ஒரு 25 நிமிஷம் கேப் இருக்குது. நீங்கள் அந்த ட்ரெயினில் இறங்கி இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் சாயந்தரம் 4:42க்குலாம் நீங்கள் வந்து போயிட முடியும். இதில் என்னென்னா இந்த ட்ரெயின் வந்து அன்ரிசர்வ் ட்ரெயின். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு திண்டுக்கல்லில் ஒரு ரூட் அப்படின்னா கோயம்புத்தூரில் இன்னொரு ரூட் இருக்குது, சரியா. அடுத்ததாக மேட்டுப்பாளையம் ட்ரெயின். ஆனால் இந்த ட்ரெயினில் ஏறும்போது என்னென்னா நைட்டு வந்து 8:30 மணிக்கு தான் இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது.
நீங்கள் நைட்டு 8:30 மணிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா 8:15க்கு, அதாவது சென்னை சென்ட்ரல் வந்தே பாரத்தில் வரலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாயந்தரம் 4:57க்கு நீங்கள் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது காலையில் வரீங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ் நீங்கள் அந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அதை தவிர வேறு எந்த ட்ரெயினுமே வந்து நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரத்துக்கு ரூட் சூட் ஆகாது. சரி, இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டீங்க, திருப்பி ரிட்டர்ன் போகிறதுக்கு பார்க்கணும் இல்லையா, அதையும் பார்க்கலாம். இப்போ பழனியிலேருந்து நீங்கள் திண்டுக்கல் போகணும் அப்படின்னா நீங்கள் பழனியிலேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு நான் சொன்னபடி அதே 5 ட்ரெயின், இந்த 5 ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா அதில் நான் ஆல்ரெடி சொன்ன ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயின் சென்னை பழனியிலேருந்து டேரெக்டாக சென்னை வர ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின் 6:15க்கு ஏறினீங்கன்னா அடுத்த நாள் திண்டுக்கல்லுக்கு 9:35க்கு வரலாம். ஈவன் நீங்கள் சென்னைக்கு அதே ட்ரெயினில் ரிட்டர்ன் வந்துடலாம். சரி, இப்போ நீங்கள் சாமி தரிசனம்லாம் இப்போ ஒரு வேளை காலையிலேயே நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு வேளை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு காலையில் ஒரு 8:30 மணிக்கெலாம் நீங்கள் சாமி தரிசனம், ஒரு 8 மணிக்கும் போது நீங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டீங்க, ஒரு 8:30 மணிக்கு நீங்கள் பழனியில் ட்ரெயின் ஏறுறீங்க, திண்டுக்கல்லில் ஒரு 9:25க்குலாம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் திண்டுக்கல்லேருந்து சென்னை வரணும் இல்லையா, திண்டுக்கல்லேருந்து நீங்கள் சென்னை வரத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8:30 மணிக்கு அதில் ஒரு 9:30 மணிக்கு திண்டுக்கல்லேருந்து சென்னை வரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மத்தியானம் 12 மணிக்கு தான் ட்ரெயின். ஸோ பெட்டர் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வரணும் அப்படிங்கிறத விட நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பழனியிலேருந்து நீங்கள் ஈரோடு வந்துடலாம். ஈரோடு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி, அதாவது 2.5 மணி நேரம் தான் ட்ராவல். நீங்கள் ஈரோட்டிலேருந்து நீங்கள் வந்து மத்தியான ட்ரெயினை பிடிச்சிக்கலாம், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை அதை விட்டிங்கன்னா நீங்கள் திருப்பூர் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் பிடிச்சி நீங்கள் திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து கூட ஒரு ரூட் இருக்குது, நீங்கள் அப்படி வரலாம். சரி, இப்போ நீங்கள் அந்த ட்ரெயினை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, காலையில் 8:30 மணி வண்டி விட்டுட்டு நீங்கள் சாயந்தரம் 4:30 மணிக்கு நீங்கள் தரிசனம் முடிக்கிறீங்க, ஒரு 5:57க்குங்கும்போது நீங்கள் திண்டுக்கல்லேருந்து கிளம்புறீங்கன்னா உங்களுக்கு சாயந்தரம் 5:57க்கு மேலே இருக்கிற ட்ரெயின் அப்படின்னா 7:40க்கு அதே ட்ரெயின் வரும், நீங்கள் அப்படி ஏறலாம். அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு 9:05க்கு இருக்கக்கூடிய அதே நாகர்கோவில் டு தாம்பரம் வரக்கூடிய அந்தோதய எக்ஸ்பிரஸ் பிடிச்சிங்கன்னா காலையில் 5:50க்கு நீங்கள் வந்து தாம்பரம் வந்துடலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை அதையும் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து நைட்டு 8:30 மணிக்கு இருக்கக்கூடிய, அதாவது 10:30 மணிக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினை பிடிச்சி திண்டுக்கல்லுக்கு 12:17க்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னா 1:15க்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி மதுரை டு சண்டிகர் ட்ரெயின், ஆனால் அது வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்குது. பெட்டர் நீங்கள் செந்தூர் எக்ஸ்பிரஸ் நீங்கள் நைட்டு 1:15க்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் காலையில் 10:25க்கு நீங்கள் வந்து சென்னை சென்ட்ரல் வந்துட முடியும், அது சென்னை எக்மூர் வந்துட முடியும். ஸோ இதுதான் ஒரு ஆப்ஷன் ரிட்டன் வரத்துக்கு. ஸோ பெட்டர் நீங்கள் ரிட்டன் வரீங்க அப்படின்னா முடிஞ்சளவு இந்த சென்னை வர டைரக்ட் ட்ரெயினாக பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ஈரோடு, அப்படி இல்லாட்டி திருப்பூர், அப்படி இல்லாட்டி திண்டுக்கல் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இதே நீங்கள் ரிட்டன் வரப்போ கோயம்புத்தூர் நீங்கள் போக முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கோயம்புத்தூர் நீங்கள் போகிறதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 ட்ரெயின் தான் இருக்குது. அதில் ஒரு ட்ரெயின் வந்து தூத்துக்குடியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின், அது பழனியில் விடிகாத்தில் தான் வருது. ஸோ அன்டைமில் நீங்கள் வரதுங்கிறது கஷ்டம். நீங்கள் நைட்டு காலையில் 9:30 மணிக்கு நீங்கள் தரிசனம் முடிக்கிறீங்கன்னா மத்தியானம் 12:10க்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வருவீங்க. ஸோ 12:10க்கு நீங்கள் கோயம்புத்தூர் வரீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து 2:30 மணிக்கு இருக்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நீங்கள் அதை பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பகல் நேரத்தில் வரத்துக்கு கரெக்டு. நீங்கள் நைட் நேரத்தில் வரத்துக்குங்கிறதுக்கு ட்ரெயின் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமை மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து வந்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ உங்கள் பயணம் இனிதாக அமைய. நன்றி, வணக்கம்.